இப்போ ராமகிருஷ்ணன் கோயில் அந்த இடத்துல இருந்து எடுக்கணுன்றதுக்காக சர்வேவரை கூட்டு வந்திருப்பான். வந்தவர் இந்த இடம் ஓனருக்கு சொந்தமானது, இந்த இடத்துல கோயில்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்ணா பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவர் தலையில அந்த மணி அடிச்சிருது. மணி அடிச்ச உடனே அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல அவரோட பொண்டாட்டி வந்து கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிடுறா. உடனே இவரு சந்தோஷமாயிடுறாரு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்த அந்த ஊர்க்காரங்க அப்பண்ணா சாமி வாழ்க அப்பண்ணா சாமி வாழ்கன்னு கோஷம் போட வந்த சர்வேவரும் கோஷம் போட ஆரம்பிச்சிடறான். ராமகிருஷ்ணாவோட இந்த திட்டமும் ஃபெயிலியர் ஆயிருது. இப்போ ராமகிருஷ்ணா என்ன செஞ்சாலும் இந்த கோயிலை அழிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து அந்த மரத்தை எரிச்சிடலான்ட்டு தீ வச்சு விட்டுறான். மரம் பெரிய மரம்ன்றதுனால அந்த மரம் தீப்பிடிச்சு எரியும் போது பக்கத்தில் உள்ள குட்டி குட்டி மரம் கடைகள் எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. இப்போ ராமகிருஷ்ணன் வந்து அவன் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு மருந்தி அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிடறான். ஊர்க்காரங்களாம் இவன் தான் பண்ணா தெரிஞ்ச உடனே இவன் மேலே கோவத்தை காட்டுறாங்க. அப்போ திடீர்னு பக்கத்தில் அரைகுறையா கட்டி வச்சிருந்த ஒரு தண்ணி டேங்க் வந்து இடிஞ்சு அந்த மரத்து மேலே விழுந்து அந்த தண்ணினால அந்த நெருப்பு அணைஞ்சிருது. இப்போ நம்ம ராமகிருஷ்ணன் திருந்திடுறான். இப்போ அவன் அந்த ஆதிலட்சுமி பொண்ணையை கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டு மணமேடை வரைக்கும் போயிடுறான். அந்த இடத்துல ஆதிலட்சுமி வந்து பண்ணையாரோட பேத்திக்கு மேல காதல் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்ச அடுத்த செகண்ட் டே எல்லாரும் முன்னாடியே வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுறா. ராமகிருஷ்ணன் அவன் விரும்பின பண்ணையாரோட பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான்.